ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படம் தான் வந்து த மைன்கிராஃப்ட் மூவி அப்படிங்கிற மாதிரி. மைன்கிராஃப்ட்டுங்கிற ஒரு கேம் வந்து நம்ம மொபைல்ஸ்லையோ இல்லை பிசிஸ்லையோ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான கேமோ அதை விட கொஞ்சம் ஃபேமஸான கேமாக தான் வந்து மைன்கிராஃப்ட் இருந்துகிட்டு இருக்கு. அந்த கேமோட கோர் பிளாட்டை வச்சு தான் இந்த மைன்கிராஃப்ட் மூவி அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா பயங்கர சில்லியாக இருக்குது இந்த படம் வந்து, ஆனால் என்ஜாய் பண்ணுற விதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு டீசெண்டான கேமிங் அடாப்டேஷன் மூவியாக மைன்கிராஃப்ட் மூவி வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான படம் இது. முழுக்க முழுக்க நீங்கள் எந்த ஒரு என்ன சொல்கிறது லாஜிக்கே யோசிக்காமல் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய படமாக வந்து இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபேன்ஸ் சைட்லேருந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதில் நிறைய ஈஸ்டர் எக்ஸ் வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க. மைன்கிராஃப்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஈஸ்டர் எக்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் வச்சிருக்கனால மைன்கிராஃப்ட்னா என்னன்னு தெரியாதவங்க போய் பார்த்தாங்கன்னா அந்த ஈஸ்டர் எக்ஸ் புரியாது. ஆனால் படத்தோட கதை வந்து சிம்பிளாகவே புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்தோட ரிவ்யூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மைன்கிராஃப்ட் கேமில் வந்து ஹீரோ பிரையன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் மிஸ்டீரியஸான கேரக்டராகவே வந்து போயிட்டு இருக்கும். ஒரு ரூமர், ஒரு க்ரீப்பியான ஒரு விஷயமா வந்து இந்த கேமை சுற்றி இந்த மித்து வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு கேரக்டரோட டீஸும் வந்து இந்த மூவியில் நடந்திருக்கனால இது ஒரு பேசும் பொருளாக மாறிக்கிட்டு வருது இப்போ வலைதளங்களில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஹீரோ பிரையனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற உங்களோட கமெண்ட்டையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.